ஹேர் கட் பண்ணிட்டு எப்படி இருக்குது யார் இல்லை ஷாருக் கான் மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தம்ப்நெயில் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம ஹேர் கட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், முடி நல்லா வளர்ந்துச்சு. ஏன்னா மொட்டை வேறு நீ போட்டிருந்தோம். மொட்டை போட்டலேருந்து என்னடா முடி வளரலன்னு இப்போ பார்த்தா என்னடா வளர்ந்துச்சுன்னு இருக்கேன். அதான் இன்றைக்கி போயிட்டு ஹேர் கட்டிங் தான் பண்ண போகிறோம். எங்கன்னா இந்த பஜனை கோயில்கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்னு ஒரு சலூன் இருக்குது. அங்கே தான் நம்ம ஹேர் கட்டிங் பண்ண போகிறோம். ஆமாம், அதோட ஷாப் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தொட்டு பாருங்கள். நீங்களும் அங்கே போயிட்டு ஹேர் கட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி அங்கே ஹேர் கட் பண்ணிட்டேன் கைஸ். நான் வந்து போனால் எப்போ போனாலும் 99 ருபீஸ்க்கு தான் பண்ணுவேன். அங்கே நான் ஹேர் கட் என்ன மிட்ஃபேடு டேப்பர் என்னென்ன போட்டாலும் புல்லட்டு காலிஃப்ளவர் என்ன போட்டாலும் 99 ருபீஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் எப்போனாலும் 99 ருபீஸ் தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். உள்ளே நம்ம ஹேர் கட்டிங் பண்ணிட்டு அடுத்து உங்களை வீடியோவில் பார்க்குறேன். இனி ஸ்டைலாக ஹேர் கட்டிங் பண்ணிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே அவ்வளோவா வீடியோ எடுப்பேனான்னு தெரில. ஏன்னா அங்கே போயிட்டு உட்காந்து ஹேர் கட்டிங் பண்ணுவேன். ஏன்னா யாருமே வீடியோ எடுக்கல. அதான் நான் சைலண்ட்டாக உட்காந்துட்டு ஹேர் கட்டிங் பண்ணிட்டு அடுத்து முடிச்சுட்டு வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா முடிய பிடிச்சி இப்படி ஆட்டுறாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீப் அண்ட் பெஸ்ட் சலூன் வெளில தான் இருக்கும். ஹேர் கட் பண்ணிட்டு எப்படி இருக்குது யார் இல்லை ஷாருக் கான் மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு வீட்டில் போய் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். கைஸ், மொத்தத்துக்கு நம்ம ஹேர் கட் பண்ணிட்டோம். ஹேர் கட் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இருங்க, அது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி காமிக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி, இந்த ஹேர் கட்டிங் பேர் என்னடா இப்படி வெட்டி இருக்கே அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த ஹேர் கட்டிங் பேர் ஸ்கூல் கட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், கூட பார்த்தீங்கன்னா கூட எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. அதான் ஸ்கூல் கட்டிங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பார்த்தா ஸ்கூல் கட்டிங் மாதிரி பண்ணி விட்டாங்க. என்ன கட்டிங்னு தெரில. பட் நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்கூல் கட்டிங்னு எதாவது ஸ்கூலில் போகணுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணி விடுவாங்க. நல்லா தான் இருக்குது. சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டாங்க, இப்படி ஸ்கின் தெரியணுமா, அதெல்லாம் கேட்டாங்க. இப்படி எதாவது ஸ்கின்னு தெரியணுமா, நான் லைட்டாக தெரியணும்னு சொன்னால் அதான் இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. நீங்களும் வேணால் இந்த மாதிரி ஆச்சு பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது கட்டிங்கு. அவ்வளோதான். ஷாப் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் பேமெண்ட் பண்ணது இங்கே போடுறேன் பாருங்கள். 99 ருபீஸ் தான் பண்ணேன். 100 ருபீஸ் தான் பண்ணேன். ஆக்சுவலி ரேட் 99 ருபீஸ் தான். அதான் 100 ருபீஸ், ₹1 நம்ம டொனேட் பண்ணிட்டோம். நேத்தெல்லாம் காத்து கூறாச்சே, நித்தமும் நேர போராச்சே, கோமுகம் பார்க்கும் நாளாச்சே, பாலவே ஆசையாச்சே, வட்ட குடிய வண்ண கிளி உள்ளார உன்னால காயம். 100 ருபீஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் குட்டி வீடியோ தான் இருக்கும். ஏன்னா இது சும்மா ஹேர் கட்டிங் வீடியோனால இப்படி இருக்கும். அடுத்து ஒரு பெரிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களை அஞ்சன் கிரண், உங்களை ஆன்சர் பசங்க. நன்றி, வணக்கம்.